இன்றைக்கி மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆமாம், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சிம்பிள் பிரசாதம் எடுத்து வச்சுருக்கேன். கொழக்கட்டெல்லாம் பண்ணுறதுக்கு கூட டைம் ஆகும் அப்படின்றதுனால இது 5 minutes பண்ணிடலாம். இன்றைக்கி பிள்ளையாருக்கு வைக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம். ஆக்சுவலாக இப்போ முடியாட்டும் சாயந்தரம் வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். ஆக்சுவலாக இப்போ ஏதாவது பால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாயந்தரம் விளக்கேற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் இந்த சந்திரன் இது அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி பிரசாதம் பண்ணி இதுவோ சுண்டல் ஏதாவது பண்ணி வைக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது பண்ணிடுறேன் இன்றைக்கி. ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து இந்த லேஸ் அவல் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வெல்லம், அப்புறம் வந்து திராட்சை, அப்புறம் பாதாம் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், கொப்பரை கொஞ்சம், ஏலக்காய். ஓகே, 10 minutes பண்ணிடலாம் அது. ஓகே, வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் நனைகிற அளவுக்கு ஜலம் விட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் வடிகட்டிக்கணும் கரைஞ்சோடனே. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கணும். நெய் வச்சுருக்கேன். நெய்யில் வந்து இந்த லேஸ் அவல் இது லேஸ் அவல் வச்சுமா எல்லாமே ஒரு பரட்டிக்கிறேன். இதுக்கு வந்து இது அளவெல்லாம் தேவையில்லை. இது எவ்வளோ அவளுக்கு எவ்வளோ வெல்லம் அப்படி இந்த மாதிரி இருக்கா? அது அப்படிலாம் அளவு இல்லை. அளவு அப்படின்னா இந்த 1 கப் ஃபுல்லாக அவல் எடுத்துட்டோம்னா இதில் ஒரு காலுக்கும் கம்மியாக வந்து வெல்லம் எடுத்துட்டா போகிறோம். ஏன்னா திராட்சை நிறைய போடுறோம், கிஸ்மிஸ் நிறைய போடுறோம், அப்புறம் முந்திரி பருப்பு பாதாம் போடுறதுனால அது ஸ்வீட்டு ஜாஸ்தியாக வேணும்னா போட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு போடுறோம், திகட்டிடும் இல்லைன்னா. நம்ம பிள்ளையாருக்கு வந்து இந்த ஹோமத்தில் சங்கடஹர சதுர்த்தி ஹோமத்தில் இந்த அவல் தானே இது பண்ணுவா. ஆமாம், அது வந்து இது சொல்லுங்களேன், இன்றைக்கே மகா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோம். நம்ம என்ன விசேஷம் இன்றைக்கே? ரொம்ப விசேஷம். இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஸ்ராவண மாதம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ராவண மாதத்தில் வந்து சூரியனும் உச்சத்தில் இருப்பார், சந்திரனும் உச்சத்தில் இருப்பார். அதுலேயே இந்த தேய்பிறை 4வது நாள் இருக்கு இல்லையா, அது வந்து மூணோட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் பூமியில் இருக்கிறனால மனுஷாலோடைய உடம்புலையும் இருக்கிறது அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த 4வது நாள் வந்து அதோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைட்ஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சமுத்திரத்தில் வர்ற அலைகள், அந்த அலைகளே வந்து ரிசர்ச் பண்ணிட்டாங்க இந்த மூன் ஃபேஸஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு. 4வது நாள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மனுஷ உடம்புலையும் அதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. ஸோ அந்த 4வது நாள் அப்படிங்கிறது தான் பௌர்ணமிக்கு அடுத்து. பௌர்ணமி அன்னைக்கு சேர்க்கக்கூடாது. பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தோன்னா 4வது நாள் வந்து சதுர்த்தி அப்படின்னு. ஆமாம், இது வந்து ஒரு மாதமும் வளர்பிறை சதுர்த்தி இருக்கும், தேய்பிறை சதுர்த்தி இருக்கும். தேய்பிறை சதுர்த்தி தான் வந்து சங்கடஹர சதுர்த்தி. அதில் இந்த ஆவணி மாதம் ஸ்ராவண மாதம் வர்றது வந்து மகா சங்கடஹர சதுர்த்தி. ஏன் அப்படின்னா சூரியனும் உச்சம் சந்திரனும் உச்சம் இந்த மாதத்தில். அதனால் இந்த சதுர்த்தியை வந்து மகா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். சங்கடஹர அப்படின்னா சங்கடம் அப்படின்னா தொல்லை, பிரச்சனை இதெல்லாம். ஹர அப்படின்னா நீக்கிறது. ஸோ தொல்லையை நீக்கம். அந்த சமயத்தில் இந்த மாதிரியான மூணோட மூமெண்ட் இருக்கிற சமயத்தில் சந்திரன் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக விநாயகரை வேண்டிக்கிறது. அதுதான் வந்து சங்கடஹர சதுர்த்தி. இந்த மாதம் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த ஆவணி மாதத்தில் சந்திரனும் சூரியனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து மகா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம். இந்த விரதத்தை பற்றி அப்படியே சொல்லுங்கள். இந்த விரதம் அதனால் இந்த மகா சங்கடஹர சதுர்த்திங்கிறது வந்து மெயினாகவே சங்கடஹர சதுர்த்தி வந்து தேய்பிறையில் வர சதுர்த்தியை வந்து சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். அந்த நாளில் வந்து விரதம் இருக்கிறது விசேஷம். அது முடியாதவா இந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு மட்டும் விரதம் இருந்தால் இந்த 12 மாதம் சதுர்த்தியில் விரதம் இருந்த பலன் இருக்கும். என்ன ஆக்சுவலாக நம்ம வந்து 12 மாதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்றைக்கி தான் ஆரம்பிக்கணும். அதை இன்னைக்கு விரதம் ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதமும் இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கணும். தேய்பிறையில் வளர்பிறையில் வர்றது சதுர்த்தி வந்து விநாயகர் சதுர்த்தி. அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுக்கு முன்னால் அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னால் வர்ற தேய்பிறை சதுர்த்தி தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. ஸோ அன்னைக்கு ஆரம்பித்து ஒரு மாதமும் தேய்பிறை சதுர்த்திக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இது வந்து ஆக்சுவலி சங்கடஹர சதுர்த்திங்கனால எல்லா பிரச்சனையும் நீங்கி நல்ல ஒரு சுபிட்சம் வர்றதுக்கு வந்து இந்த சதுர்த்தி விரதம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது ஒரு சதுர்த்திக்கும் விரதம் இருக்கும்போது ஒரு அழகான ஸ்லோகம் ஒன்று இருக்கும். சொல்லுங்க. அது
ஸ்லோகம் வந்து நீங்கள் கேரிட் ஃபார்வர்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த விரதம் வந்து சங்கட சதுர்த்தி விரதம் மட்டும் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. ஒன்றுமே சாப்பிடாம இந்த சந்திரனை பார்க்குறவருக்கும் அது கூட சாயந்தரம் வந்து நம்ம பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து தான் வந்து சந்திரனை பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. சப்போஸ் விரதம் இருக்க முடியாட்டா கூட சங்கட சதுர்த்தி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு இதுமாரி ஏதாவது நம்மளால முடிஞ்ச பிரசாதத்தை பண்ணி நாத்துல பிள்ளையாருக்கு காமிச்சிட்டு போயிட்டு வர்றது வந்து விசேஷம். ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த பிரசாதம்லாம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அப்போ நம்ம பேசுறதுனால ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்குமோ என்னமோ. இது வந்து இல்லைன்னா 5 மினிட்ஸ் தான். ஸோ இதுமாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு இது அப்படியே கூட அவள் குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னர் கூட கொடுத்துடலாம். அதனால் கண்டிப்பாக வந்து பிள்ளையாருக்கு பண்ணுறது வந்து அவ்வளோ விசேஷம். ஆல்ரெடி நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் அந்த பிள்ளையார் ஸ்ரீ கோலத்தை காட்டி. நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கா அது எவ்வளோ பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அதுமாதிரி நம்ம வந்து டெய்லி ரொட்டீன் ஷெடியூலில் நம்ம கிடைக்கும் போது இந்த மாதிரி அவள் பண்ணுற பிரசாதத்தையோ இல்லை பெருமாள் சேவிக்கிறதையோ மறக்கக்கூடாது நம்ம. ஆமாம், இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு இது மேலே நெய் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். இது மேலேயா? ஆமாம். ஸோ மகா சங்கடஹர சதுர்த்திக்கு பிரசாதம் ரெடி. ஆமாம், வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். சரி, இது அளவுன்னு பார்த்தா ஒரு கப்பு அவளுக்கு வந்து 1/4 கப்பு வெல்லம். நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ பாதாம் வேணும் பாதாம் முந்திரி பருப்பு திராட்சை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டுட்டு தேங்காய் கொಬ್ಬரை இது இருக்கோ அதில் அது போடலாம். நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு ஏதாவது ஸ்லோகம் சொல்லிவிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். மிக்க நன்றி. வளமாக வாழ்க.